அவனுக்கு உதவி செய்கிறார். நல்லோருக்கும் தீயோருக்குமே அவர் உதவி செய்கிறார். படைப்புகளில் அவர் யாரையும் பட்சாபாதம் பார்க்கறதில்ல. படைக்கப்பட்ட மனிதனுக்கு துன்மார்க்கனோ நீதிமானோ, அவன் அசுத்தனோ கல்லனோ அவன் நல்லவனோ எப்படியோ இருக்கட்டும், அவனுக்கு கடவுள் நன்மை செய்கிறார். பாவியாய் இருந்த நம்மளையே அவர் ரட்சித்திருக்கிறார். அப்படின்றப்ப கூப்பிடுற யாவருக்கும் அவர் உதவி செய்கிறார், உண்மைதான். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறார், உண்மைதான். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கிறார், உண்மைதான். இதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் உண்மையாய் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும் பொழுதுதான் அங்கே சொல்லப்படுது, அவனுக்கு மட்டும்தான் அவர் அருகிலே இருக்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ன்றதுக்காக நான் உண்மையாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் உண்மையாக இருந்தால் என் கூடவே இருப்பார். என் கூட ஒரு சீசனில் ஆண்டவர் என் கூட பயணித்ததுனால நான் உண்மையாக இருந்தன்றதுடைய அறிகுறி கிடையாது. ஆனால் நான் உண்மையாக இருக்கிறப்ப அவர் என் கூடவே இருக்கிறாரே, அதுதான் வேதம் சொல்லுது. யோவான் நற்செய்தி இதில் தாங்க போதிக்குது. யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கவே விடுறதில்லை. தனியாக இருக்கவே விடுறதில்லை. அப்போ அந்த அளவுக்கு நெருக்கம், அந்த அளவுக்கு அவரோடு இருக்கிற அந்த இசைவு, இது எதனால் வந்துச்சுன்னா உண்மையினால் வந்துச்சுங்க. உண்மைனா என்ன? உன்ட்ட இருந்ததெல்லாம் சொல்கிறது இல்லை, உன்ட்ட இப்போ இருக்கிறத சொல்கிறது. மனசில் பட்டதெல்லாம் சொல்கிறது இல்லைங்க, மனசில் இருக்கிறத சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். சில பேர் மனசுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் பேசுவான், ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிறத பேச மாட்டான். மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் மனசுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் பேசுவான் பாருங்க. பரிசையை சொல்லுவான் பாருங்களேன், ஆண்டவரே தசம்பா கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், அந்த மன போல நான் இல்லை அப்படிலாம் சொல்கிறான். மனசை விட்டு வெளியே இருக்கிறதெல்லாம் பேசுகிறான். ஆனால் மனசுக்குள்ளே இருந்து ஒருத்தர் வெளியே இருந்து சொல்கிறான், ஆண்டவரே பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி. அப்போ இந்த நிலைப்பாடை நம்ம சற்று நல்லா கவனிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோன்னு பாருங்கள். போன வாரத்தில் பேசினேன், அந்த உண்மைக்கு உண்மையாக இருக்க வேண்டிய உரிமை இருக்கும் பாருங்களேன். உண்மை இல்லாதவன்ட்ட என்ன இருக்காது? உரிமை இருக்காதுங்க, கட்டாயமாக இருக்காது. என்னங்க, ஆதாம்கிட்ட உண்மை இல்லைங்க, அதனால தாங்க உரிமை இல்லை. அவன் தேவனுக்கு முன்பதாக போய் நிற்க முடியலங்க. ஆனால் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கிறாங்க, இரவு முழுசு நிற்கிறாங்க. தூசி சாம்பலுமாகி நான் பேச துணிஞ்சேன்ற அந்த தைரியம் எதனால வந்துச்சுன்னா அவன் உண்மை நிமித்தமாக தான் அது வந்துச்சுங்க. அவனுக்கு ஒரு நேரத்தில் வேணா அவன் இடறி இருக்கலாம், அந்த உண்மையின் நிலைப்பாட்டில் குலைந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டு தேவன் தூரப்படுத்தலை, திரும்ப அவனை ரெக்டிஃபை பண்ணி அந்த உண்மைக்குள்ளார கொண்டு வந்து நிற்பாட்டுறார். ஏன்னா இவன் உண்மையாக இருப்பான்னு அவருக்கு தெரியும். சில நேரத்தில் உங்களுடைய உண்மை நிலைப்பாட்டில் ஒரு சோர்வு, ஒரு தொய்வு, ஒரு தளர்வு ஏற்பட்டுச்சுன்றதுக்காக பயப்படாதீங்க. திரும்பவும் அந்த உண்மை நிலைப்பாட்டுக்குள்ள தேவன் கொண்டு வந்து உங்களை நிறுத்துவார். அதான் முக்கியம். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் கொஞ்சத்தில் உண்மை. கொஞ்சம்னா என்ன? அதான் நான் முன்னாடியே பேசினேன், எல்லாம் இருக்கிறப்ப நான் கடவுளுக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லாதப்ப நான் கடவுளுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. உண்மைன்றது அதுதாங்க. ஒரு முறை ஞாபகம் இருக்குது, ஒருத்தங்க நான் உட்கார்ந்தேன், ஒரு அம்மா வந்தாங்க, வந்து ஒரு தாலி செயின் அப்படியே கொடுத்தாங்க, ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்டு, பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணேன், அதை கொடுக்க வந்தேன்னாங்க. சரின்னு ஜோம் பண்ணி வாங்கிட்டேன். அவங்க இந்த ஊர்லங்க, நேதன் கோயம்புத்தூர். அவங்க திடீர்னு ஒரு பயணம் பண்ணி ஒரு 5 நாளைக்குள்ளார இங்கே வந்தாங்க என்னை பார்க்க. அந்த தாலி செயினில் இருக்க காது கழண்டு வீட்டில் இருந்துச்சான். என்ன கழண்டு? என்ன காது? சொல்லுங்க. காது. காது காது அந்த வளையம். அந்த இதை கொடுத்துட்டு போறதுக்காக பிரயாணப்பட்டு வந்தேன் நாங்க. இப்ப எது உண்மைன்னு சொல்ல வரீங்க? அவங்க கொடுத்தது உண்மையா? கொடுத்ததுல ஒன்று கனியா கடந்துச்சு, அதை கொண்டு கொடுத்தது உண்மையா? அதுதான் நோட்டீஸ் த பாயிண்ட். அதை அவங்க கொடுத்தது சொன்னது. நான் சொன்னேன், இதுக்கா எதுக்குமா வந்தீங்கன்னு கேட்டிருக்கேன். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, பாஸ்டர் இது என்னுடையது இல்லை பாஸ்டர், இது அவருடையது.
எனக்கு மனசு ரொம்ப வருடலாக இருந்துச்சு. சரி இன்னைக்கு பஸ் ஏறி போய் கொடுத்துட்டு வந்துடுவோன்னு தான் பஸ்ஸை காலையில் விடிய காலத்தில் பஸ் ஏறி வந்து கொடுத்துட்டேன். ஆமாம், இப்போ தான் பஸ்ஸை மனசு நிம்மதியாக இருக்குன்றப்ப அந்த இடத்துல என்ன புரியுது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கங்க. கொஞ்சத்தில் உண்மை, கொஞ்சத்தில் நீங்கள் வாங்குகிற வருமானத்தில் நீங்கள் கொண்டு வந்து தசமபாகம் கொடுக்கறது பேர் உண்மை இல்லைங்க. அந்த வருமானமே வராதப்ப நீங்கள் கர்த்தரை கொண்டு வந்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் உண்மை. நீங்கள் நல்லா இருக்கிறப்ப முழங்கால் நின்று ஜெபம் பண்ணீங்களே, அது பேர் உண்மை இல்லைங்க. நீங்கள் நல்லா இல்லாத நேரத்தில் அந்த படுக்கையிலேயே முழங்கால் நின்று ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, அதாங்க கொஞ்சம் உண்மை. ஐயா, அந்த கொஞ்சம் உண்மையை தான் தெய்வம் எதிர்பார்க்குறாருங்க. அதை தான் இன்றைக்கு உங்களோட கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். அது ஒரு 3 தலைப்பின் கீழே அது அடங்கி இருக்குது. பேசும்போது வலிச்சிச்சுன்னா சந்தோஷப்படுங்க, சிரிச்சிங்கன்னா எனக்கு துக்கமாயிரும், எனக்கு வலிக்கும். பேசும்போது உங்களுக்கு வலிச்சா அது எனக்கு சந்தோஷம், பேசும்போது நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது எனக்கு வலிக்கும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு சாதாரண விஷயத்தை தேவன் நம்மளோடு பேச விரும்பலை. ஏன் கொஞ்சம் உண்மை கொஞ்சம் உண்மை கொஞ்சம் உண்மைன்னு வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த வேர்டை பயன்படுத்துவதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை நான் கொஞ்ச நேரம் உட்காந்து கவனித்தேன், ஸ்டடி பண்ணேன், திரும்ப பார்த்தேன், படித்தேன். அதிகாலையில் ஜெபத்தில் உட்கார்றப்போ அதை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இதில் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இதுதான். அந்த பெண்மணி தான் என் ஞாபகத்தில் திரும்ப வராங்க. அவங்க கொண்டு கொடுத்த 3 பவுன் 4 பவுன் சவரன் நகை வந்து பெருசாக கடவுளுடைய பார்வை இல்லைங்க. ஆனால் விழுந்துருச்சின்ற அந்த கொக்கியோ அந்த ஊக்கையோ கொண்டு வந்து கொடுத்து திருப்பி கொடுத்துட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றது. இருந்ததை கொடுக்கிற உண்மை, இருக்கிறதில் கொடுக்கிற உண்மை, இல்லாததில் கொடுக்கிற உண்மை, இது 3ஐயும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். ஆபேல் வந்து இப்போ கண்ணுக்குட்டியோ கேடாவையோ இதோ ஏதோ பலி செலுத்தினான், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். அவன் விளைஞ்சதில் கடவுளுக்கு ஒன்று செலுத்தினான். இப்போ இவங்க 2 பேருமே யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வெஜிடேரியன், ஒருத்தன் நான் வெஜிடேரியன், அவ்வளோதான். கடவுள் நான்வெஜ்ஜை விரும்புகிறாரு, வெஜிடேரியன் விரும்புகிறான்றது இதோடைய அர்த்தம் கிடையாது. அந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம். அவன் தன்னிடத்தில் இருந்தவற்றில் சிலவற்றை கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தினான். இவன் தன்னுடைய ஆடுகளில் முதலீற்றையும் பழுதற்றதையும் தேவனுக்கு வந்து செலுத்தினான்னு செப்பரேஷன் பண்ணி எழுதியிருப்பார். ஐயா, இருந்ததை உங்கள்கிட்ட இருந்ததை நீங்கள் செலுத்துகிற உண்மைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட இருந்ததில் கடவுளுக்கு நீங்கள் செலுத்துகிற எதுவாக இருக்கட்டும், உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், உங்கள் உடைமைகள், உங்கள் பொருள், உங்கள் பணம், இதை இருந்ததை செலுத்துவதிலே பிரச்சனையே இல்லாது உங்களுக்கு இன்னும் இருக்கிறது என்று அர்த்தம். சொல்லுங்க, நான் சொன்னது நீங்கள் சொல்லணும். உங்கள் இருந்ததை நீங்கள் செலுத்துறது பெருசு இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட வாய்தான சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருந்ததை செலுத்துவதிலே உண்மை இருக்கிறது, ஸ்தோத்திரம். சில பேர் இருந்ததை கூட செலுத்துறதுன்னு வச்சுக்கோங்க. டெய்லி ஜெபிக்கிறதே கிடையாது சில பேர்லாம். டெய்லி சில பேர் தேவனிடத்தில் அர்ப்பணிக்க, இந்த ஆவி, ஆத்துமா, ஆண்டவர் சிங்கிளாக கொடுத்தே நீ இதை ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிற. 2 ஆவி 2 ஆத்துமா 2 சரீரம் கொடுத்தா என்ன செஞ்சிருப்ப? சிங்கிளை கொடுத்தே அவர்கிட்ட இவ்வளோ ஓப்பி அடிக்கிற. புரியல? ஒரு நிச்சயம் ஒன்றும் செய்ய மாட்டாரு, நம்மளை ஒன்றும் தொட மாட்டாரு, சீக்கிரமெல்லாம் சாகடிக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை. ஐயா, இருந்ததை நீங்கள் செலுத்துகிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கும் போது இருந்ததை செலுத்துகிறீர்கள். சொன்னதை சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, இயேசு கிறிஸ்து காணிக்க போற இடத்துக்கு வந்தாருங்க, நிறைய ஐஸ்வர்யமா வந்து செலுத்துறாங்க. இப்ப என்ன, அவங்க தங்கள்கிட்ட இருந்ததை கொடுத்தாங்க, இன்னும் அவங்கள்ட்ட இருக்குது. சொல்லுங்க, நான் பேசுறத ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உள்ளார போய் நல்ல ஸ்டோரேஜ் ஆயிரும். நான் ஏதாவது கூப்பிட்டு கேட்கும்போது இருந்ததை பின்னாடி போட்டு இருக்கிறத பின்னாடி போட்டு எதாவது என்னை குழப்பிடக்கூடாது. புரியுங்களா? ஒருத்தன் தான்கிட்ட இருந்ததை கொடுக்குறான்னா இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தன் இருக்கிறத கொடுக்குறான்னா இருப்பு இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க சொல்லுங்க, இருப்பு இருக்குதுன்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு இருப்பு இருக்குன்னு கேளுங்க. ஒரு ஆவி, ஒரு ஆத்மா, ஒரே சரீரம்.
புரியல, என்னத்தை இருப்பு இருக்குது, எப்போ போகும்னு தெரியல. ஐயா, உங்கள்கிட்ட இருக்கிறப்ப உன்னை கொடுக்கறதுன்றது அது எதுவாக இருக்கட்டும், யுவர் சோல், யுவர் பாடி, எதுவாக இருக்கட்டும், நீ எதை செலுத்தினாலும் அதுக்கு நம்ம வச்சிருக்க பேர் இதான் உண்மைன்னு. அதுக்கு தான் பேர் வச்சிருக்க நம்ம பேர் டைத்துன்னு. அதுக்கு தான் நம்ம பேர் வச்சிருக்கிறது ஆஃப்ரிங்னு. இதெல்லாம் போட்டு மனதுக்கு வேணா நிம்மதியாக இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் இது பேர் உண்மை இல்லை. நான் வாங்குற சம்பளத்தில் நான் கரெக்டாக கடவுளுக்கு எடுத்து வச்சிடுறேன் அப்படின்ற அந்த உண்மை நிலையை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். வேதம் இல்லை என்று சொல்லல, இதுக்கு பேரு உண்மை இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறனால தானங்க கொடுத்தீங்க, சொல்லுங்க. சொல்ல மாட்டேன்றீங்களே, வாங்கி தரங்க. ஆண்டவர் சொன்னார், உன்ட 2 அங்கி இருந்தா ஒன்றை, புரியல, இருக்கிறதுனால தான் ஒன்றை கொடுக்க சொன்னார். இல்லை இருக்கிறத கழட்டி கொடுக்க சொன்னாரா? இருக்கிறதுனால தானே கொடுத்தீங்க. இப்போ இந்த உண்மையை நீங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல படிச்சுட்டே வரலாம். நீங்கள் யார்கிட்ட இப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யவான் படிக்கலாம், இப்படி ஆபேல் படிக்கலாம், நோவாட்ட படிக்கலாம், புரியல. எவ்வேலு ஜோடு, என்ன ஜோடு? எவ்வேலு ஜோடு. அதில் வெவ்வேறு ஜோடில் ஒரு ஜோடி கொடுத்தா பெரிய விஷயமா? ஈஸியாக கொடுத்துருவோம்ல. வீட்டில் நிற்கிது 6 ஜோடு, ஒன்றை கொடுக்கறதுல என்னையா இருக்கு? ஏற்கனவே பழுது பார்த்து தான் எல்லாத்தையும் ஏற்றி இருக்கிறோம். ஒன்றை இறக்கிடுவோம். ஆண்டவர் நுகர்ந்து பார்த்தார், உடன்படிக்கை செய்தார், சந்தோஷம்தான். ஆண்டவர் அங்கீகரிச்சார், சந்தோஷம்தான். ஆண்டவர் பார்த்து ஐஸ்வர்யம் போடுற காணிக்கையெல்லாம் பார்த்தார், பேஸ் 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 சூப்பரா போடுறான் காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போனாரா? இல்லை. திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் இருப்பு இருக்கிறதுனால் நீங்க இருக்கிறத கொடுக்குறீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப 2வது இடத்துக்கு தான் போக போறோம். என்கிட்ட இதான் இருக்குது, அதை கொடுக்கிறேன் அப்படின்ற நிலை வருதுதான் கொஞ்சத்தில் உண்மை. திடீர்னு சாரி பார்த்து ஒரு விதவைக்கு ஒரு ஃபோன் வருது, கர்ரிங் 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 கர்ரிங். அந்த ஃபோன் எடுத்துருச்சு. ஹலோ, நான் தான் ஆண்டவர் பேசுகிறேன். சொல்லுங்கள் ஆண்டவரே, உயிரோடு இருக்கனா செத்து போயிட்டானான்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை, உன் வீட்டுக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசி வருவான், எலியான்னு பேர். அவனுக்கு சாப்பாடு போட்டுரு. சாப்பாடா? சாப்பாடு போட்டு திரும்பி பார்க்குது, அது ஒரு படி மாவு தான் இருக்குது. சரி ஆண்டவரே, ஃபோனை வச்சாச்சு. ஃபோன்லாம் பண்ணல, நீ இப்போ ஃபோனை கேட்டுட்டு இருக்கிற, நான் சொல்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்ச கையோடு வந்து நிற்கிறாரு எலியா. இந்த அம்மா வேற ஒரு என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? நானும் என் பிள்ளைங்க சாப்பிட்டு இனிமே பாருங்க, அதில் அடையை சுற்றி எனக்கு கூட சுட போகிறதே ஒரு அடை. இப்போ இந்த அம்மா இவர் என்ன கேட்குறாரு? அடையத்தா இருக்கிறதே ஒரு அடை தான். சாப்பிட்டு சாவ போகிறதா? இவன் சாப்பிட்டு வாழணுன்றான். நான் நிறைய ப்ராஃபஸி சொல்ல வேண்டியிருக்குது, ரொம்ப நாள் ஊழியம் செய்ய வேண்டியிருக்குது. நீ எக்கதையா போ, புருஷன் செத்து போயிட்டான்ல, ஒரு பிள்ளை தானே விடு, பார்த்துக்கலாம் போ, ஊரே பஞ்சம், போனால் போயிட்டு போதே சோத்துறான் அப்படின்னு நிறைய சபையில் கொள்ளை அடிக்கிறாங்களே. அது மாதிரி சபை நம்ம சபை கிடையாதுயா. ஆமாம். ஒரு சமயம் ஒரு ஐயா வந்து என்கிட்ட அழுதார். அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுனர். ஒரு போதகருடைய வண்டி ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆனதுனால அது பக்கத்தில் ஒரு கொலை நடந்துருச்சு. அதனால் அந்த வண்டியை கவர்மெண்ட் சீஸ் பண்ணிருச்சு. என்கொயரி முடிகிற வரைக்கும் இந்த வண்டியை தரமாட்டோம். போதகருக்கு இருந்த வண்டியும் போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை போதகர் வந்து நின்றார். நல்லா இருங்க, எல்லாம் நல்லா இருங்க, நல்லா காரில் போங்க, அந்தோனி நல்லா காரில் போங்க, எல்லாரும் நல்லா இருங்க, புது புது காரை வாங்குங்க, 2 காரை நிப்பாட்டுங்க, நான் மட்டும் என் வண்டியை இழந்து போய் நிற்கிறேன்.
அடுத்த வாரத்துக்குள்ளார எனக்கு வண்டியை கர்த்தர் கொடுக்கணும், உன் மூலமாக தான் கொடுக்கணும், இல்லை உன் வண்டி ஓடாதுன்ட்டான். சொன்னா சபையை அலறுது. இவர் அந்த நேரம் பார்த்து புத்தூர் 4 ரோட்டில் ஆட்டோவில் போயிட்டு இருந்திருக்கா. எழுத்தாப்பில் வந்தோம், குத்திட்டான். குத்தா ஃப்ரண்ட்டில் இருக்க கண்ணாடிட்டு எல்லாம் முன்னாடி அடங்கிருச்சு. புது வண்டி ஓரமாக நாட்டி மனைவி ஃபோன் அடிக்கிறார். எடியே இந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு. ஐயா அந்த ஆள் இப்போ தான் ஏன் வாயை திறந்து மூணா என்னையா அப்படி. வண்டி ரிப்பேர் பண்ணுறோமோ இல்லையோ 10,000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் வண்டி. எலியா போய் நின்றுக்கிட்டு சொல்கிற, நீங்கள் பயப்படாதீங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என்னை வளர்த்தவரும் என்னை பெற்றவர்களும் அப்படி வளர்க்கலை. என்னை பெத்த தாயும் தகப்பனும் என்னை அப்படி வளர்க்கலை. என்னை ஆவிக்குள்ளார பெற்ற மனுஷனும் அப்படி வளர்க்கலை. கவலை பண்ணி கொடுக்கலனாலும் இங்கே ஆறா நடத்துவேன். அதான் கூட எப்படியோ தேவன் நடத்துவார். இவர் போய் சொல்றாரு, அம்மா நான் முதல் அடைய எனக்கு கொடுக்குமான்றாரு. ஆண்டவர் அங்கே கட்டளை இட்டாரு. சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே கட்டளையிட்டார். ஒரு வாரம் ஒன்றை எத்தனை கட்டளை இட்டிருக்காருன்னு பாரு. ஒழுங்கா ஜெபி, ஒழுங்கா ஜெபின்னு சொன்னனே, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னனே, புரியுதா? ஒழுங்கா ஜெபி, ஒழுங்கா ஜெபின்னு சொன்னனே, ஒழுங்கா ஊழியத்துக்கு போன்னு சொன்னனே, புரியல? சபையில் இருக்க கூட்டத்துல எல்லாம் பங்கு பெறுன்னு சொன்னனே, புரியல? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சபையில் இதெல்லாம் பங்கு பெறு, சகோதரிகள் ஜெபத்தில் பங்கு பெறு, மறக்கூடாது, புரியல? ஊழியத்தில் பங்கு பெறு, ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியில் பங்கு பெறு, மறக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லாத, மறக்கூடாது. இந்த கால் வலிக்குது, அந்த கால் வலிக்குது, முழங்கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, வீட்டுக்கு சொந்தக்கார வந்துட்டாக, ரிலேஷன் வந்துட்டாக, மறக்கூடாது, இந்த கதையும் சொல்லாத, சொன்னேனே கேட்டியா அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாரம் கட்டளை இடுறார். இப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த எளியா ஆள் மாதிரி என்னை கொண்டு நிப்பாட்டிட்டு கொடு, முதல்ல நான் சாப்பிடணும், அப்புறம் உன் கதையை பார்த்துக்கலான்ட்டார். பாருங்க, அந்த அம்மா இருந்ததை கொடுத்துச்சா, இருக்கிறதே கொடுத்துருச்சா? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதான் சொல்லிச்சு, சாப்பிட்டு நல்லா குடிச்சுங்க, நீங்களாம் உங்கள் வீட்டில் ஞாபகத்தில் வச்சுங்க. அப்படி ஒரு காலத்தை தேவன் அனுமதிச்சு நான் உங்கள் வீட்டு பக்கமாக நடந்து வந்து மதம் கூட கதவை தட்டி, அத்தா சாப்பாடு எதாவது வச்சுருக்கீங்களா? மதம் கூட நீங்கள் வரும்போதே உங்கள் நிழல் தெரிஞ்சிருச்சு, உயரமாக ஒரு மனுஷன் வருவான்னு. அதனால் நாங்கள் அதுக்குள்ளாட்டியே ஊற்றி மூடி தின்னு முடிச்சிட்டோம். புரியல? பஞ்ச காலம் வந்துச்சுன்னா போனா அடுப்பு நல்லா குடிச்சுங்க. இவளுக்கு இவ கூட கண்ணுக்கு தெரில, புள்ள வேற கண்ணுக்கு இருக்குது. பிள்ளைக்கு சோறு தரணும். இந்த ஆள் வெளியே உட்காந்துக்கிட்டு சுட்டியா 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 சுட்டியான்ட்டு கிடக்குறான் இந்த ஆள். புரியுதா? ஞாயிற்றுக்கிழமை வேணாலும் எங்கள் பாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் சொல்லும்போது சொல்கிறாரு, பாஸ்டர் எங்கள் சபைக்கு போனால் எப்போதும் கொடுப்பீங்களா ஒன்றுக்கும் ஒவ்வொரு கவர் கொடுக்குறாங்க பாஸ்டர். நான் என்ன பாஸ்டர், நீ அங்கே வாக்கப்பட்டிருக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கூட எங்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமை காணிக்கையை தவிர எந்த காணிக்கையும் நாங்கள் வாங்குறதே கிடையாது. இது வரைக்கும் கடனும் வாங்கினதில்லை. 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இடம் வாங்கியாச்சு. இந்த ஊருக்கு மட்டும்தான் இடம் வாங்காமல் இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வை சீக்கிரம் ஆண்டவர் உண்டாக்க பல்ல கடிச்சு தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் கூட வெகு நாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்புகிறது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இது ஒன்று தான் வெயிட்டிங். அந்த வேளாண்மையில் அந்த இடத்துல நடக்கிறப்பெல்லாம் அவங்களை என்ன தெரியும், எவ்வளோ திட்டுவோம் தெரியுமா உங்களுக்கு? எங்கடா உங்களுக்கெல்லாம் நம்பி கடவுள் இவ்வளோ இடத்த கொடுத்து நான் லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு நான் என் ஊரில் இடம் வாங்கியிருப்பேன்டா, ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க? அவங்க அத்தனை திட்டம் வாங்கிட்டு இப்படியே பின்னாடியே வருவாங்க. ஏன்னா அவங்க காரியம் சாதிச்சிட்டாங்க. புரியல? உங்களுக்கு விவரம் பத்தலை, அவ்வளோதான். நீங்கள் விவரமாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் வேலையை முடிச்சிருப்போம். இங்கிட்ட ஒரு ஏக்கரில் போய் உட்காந்துருப்போம். எல்லாம் அப்படியே யோசிக்குது. அதாவது நம்ம இருக்கிறப்ப என்ன நினைக்கிறோம்னா, அதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்போம். இல்லாத நிலைமையில் கொடுக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக வரும். பார்த்துருக்கீங்களா? இருக்கிறப்ப கொடுக்கிற மனசு வராது. புரியுதா? நல்லா இருக்கும்போது பாருங்களேன், ஜெபம் ஓடாது. நல்லா இல்லாதப்ப ஜெபம் ஓடும். பார்த்துருக்கீங்களா? இது நம்மளுடைய கலாச்சாரமா என்னன்னு தெரில. இது ஒரு சாபக்கேடு தான். புரியல? நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கும் பாருங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, அப்புறம் பார்த்து கொடுத்துக்கலாம், ஜெபிச்சுக்கலாம் விடு
ஆமாம், ரொம்ப அலைஞ்சிட்டு வந்திருக்கோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இரவு தூங்க போகிறோம், எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம். கடவுள் நைட்டு தூங்க விடாம பண்ணிட்டா. முழங்காலில் நின்னப்பா, கால் வலி போடுப்பா, கை வலி போடும், எத்தனை அழுவழுவுறோம். ஒரு இரவு சரியான வயிற்று வலிங்க, மறக்கவே முடியாது. புரியல. இந்த குட்டி போட்ட பூனைன்னு வாங்கல, நானும் போறேன் வரேன், இந்த வலி என்ன வலினே தெரியல. ஐயோயோ, 2 பக்கம் கர்ப்ப வேதனை. எங்கள் வீட்டுக்கு கீழே எங்கள் ஓனர் இருப்பார். அவர் ஒரு நாள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், காலை ஜெபம் பண்ணிட்டு அவர் கீழே நடந்து அப்படியே வயிற்று அப்படியே தலைவிட்டு போயிட்டே இருந்தார். நான் கேட்டேன், என்னங்க இந்த தடவுறீங்க? கல்லுங்க பாஸ்டர், கல்லுன்னார். இப்போ அவர் நினப்புக்கு வந்துட்டார். எனக்கு நான் தடவிட்டு இருக்கும்போது ஆஹா நமக்கு அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணேன். விடிய காலத்தில் அது கல்லெல்லாம் என்ன போச்சோ எங்கே போச்சோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த வரைக்கும் அந்த வலி வந்ததும் கிடையாது, மறந்துடக்கூடாது. பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். வந்து எழுப்புறாரு ஒருத்தர். யார்? நம்ம அக்குபஞ்சர் பாஸ்கர். என்ன பாஸ்டர் இன்னைக்கு ஆளை காணோம் அப்படின்ட்டார். ஒன்றில் பார்த்தா வயிற்று வலி சரியா இருங்க அப்படின்னு 2 குத்து வேற குத்துனாரு. கைகளாக நீடில் போட்டு விட்டார். மறந்துடக்கூடாது. இது வரைக்கும் ஒரு பெயின் இல்லை. ஆனால் வலி வந்தப்போ நினச்சேன், இரவெல்லாம் ஜெபங்க. சொல்லுங்கள், என்னதுங்க சொல்லுங்க. இப்போ ஒரு விதவை பெண் வருகிறாள். அவள் தன்னிடத்தில் இருந்ததை, தன்னிடத்தில் இனி இருக்கிறதில்லை, தன்னிடத்தில் இருந்ததை சார்பாத்து விதவை தன்னிடத்தில் இருந்த இனி இல்லை கொடுத்துட்டான். 5 அப்பம் 2 மீன் வச்சிருந்தாங்களே, யாரு? சின்ன பையன். எத்தனை நாள் மீட்டிங் நடக்குது? 3 days ப்ரேயர். அப்போ இவன் வரும்போதே நான் நினைக்கிறேன், இன்னைக்கு 5 வச்சிருக்கானா, நேற்று 5 சாப்பிட்ருப்பான், அதுக்கு முந்தின நாள் 5 சாப்பிட்ருப்பான். கையில் வச்சு தான் வந்திருக்கிறான், ஸ்டோரேஜோடு தான் வந்திருக்கிறான். இப்போ 2 5 சாப்பிட்டாச்சு. 10 2 மீன் 4 மீன் சாப்பிட்டாச்சு. இப்போ 5 அப்பம் 2 மீன் இருக்குது. இப்போ ஆண்டவர் போயப்பா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும், ரெடி பண்ணுங்கடான்றாரு. இங்கேருந்து போகிறான் வராங்க எல்லாம் தெரியும். ஒருத்தன் டபக்குன்னு பார்த்துட்டான். அவன் டபக்குன்னு எடுத்தான். இல்லைடா, எத்தனைடா இருக்குது? 5 இருக்குது. ஆண்டவர் கேட்குறாரா? இப்போ இருக்கிற பிள்ளை ஆண்டவர் கேட்குறாரு, என்ன அந்த செய்யும்? 2 எடுத்து வச்சுட்டு 3 கொடுத்து விடும். அவர் தான் ஆண்டவர், அவர் பெருக பண்ணுவார். அவர் ஆண்டவர், அவர் பெருக பண்ணுவார். நம்ம பாஸ்டுக்குலாம் என்னடா கஷ்டம்? ஆண்டவர் பெருக பண்ணுவார். நம்ம குட்டுக்கலன்னா அந்த வேற பக்கம் பிச்சுக்கிட்டு கொடுப்பார். என்ன நீங்கள் வீட்டில் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், குருவி வந்து சொல்லிட்டு போச்சு. டெய்லி என் வீட்டுக்கு 2 குருவி வரும். வந்து குருவினா மனுஷ குருவி இல்லை, நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. குருவி டெய்லி வரும். வந்து உட்காந்து, பீட்டர் கிருபா அவனை பார்த்துட்டு இருக்குது. கிருபா மனசில் ஏதோ திட்டிகிட்டு போச்சு போன வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். புரியல? நல்லா கவனிச்சிங்க. உங்களுடைய உண்மையற்ற நிலை தேவனுக்கு உண்பதாக உங்களை நிற்க விடலை. தேவன் அருகில் வந்து உங்களோடு சமரசம் பண்ண முடியலை. சில பேரோட ஆண்டவர் வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்முடைய சில உண்மையற்ற நிலை அவரை பீட் பண்ணிடுது. எத்தனைப்பா இருக்கு? 5 அப்பம் 2 மீன். ஆண்டவர் கேட்குறாருப்பா, உன்னை வச்சுட்டு கொடுத்துருக்கலாம்ல. அவன் நம்ம ஆண்டவரை போல ஆசீர்வதிக்கிறவர் யாரும் இல்லையே. ஏன் ஒன்றும் இல்லாமல் கொடுத்தான்? அதான் கொஞ்சத்தில் உண்மை. அது பேர் தான் கொஞ்சத்தில் உண்மை. நான் சொல்றதை நல்லா விளங்கிக்கிங்க. ஏறலைன்னா இங்கே வாங்க, ஒரு சம்மட்டி எடுத்து மண்டை டம்முன்னு போடுறேன், ஏறிடும். இதுதான் கொஞ்சத்தில் உண்மை. 2வது போர்ஷன், 3வது போர்ஷன் கொண்டு போய் இல்லாததில் ஒரு உண்மை. நீங்க தெசலோனிக்க சபை, மகதோனியா சபை இதையெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவங்கள்ட்ட இல்லைங்க, சந்தோஷமா இருந்திருக்காங்க.
அவங்கள்ட்ட இல்லைங்க விசுவாசமா இருந்திருக்காங்க, அவங்கள்ட்ட இல்லைங்க பரிசுத்தமா இருந்திருக்காங்க, அவங்கள்ட்ட இல்லைங்க நம்பிக்கையோட வாழ்ந்திருக்காங்க, அவங்கள்ட்ட இல்லைங்க உதாரத்துவமா கொடுத்துருக்காங்க. மகதோனியா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை வாசிப்பா, எனக்கு ரொம்ப பிடித்த சாப்டர். அதனால நான் இல்லாத காலங்களிலும் நான் கடவுளுக்கு உண்மையாக இருந்திருக்கிறேன். கடவுள் நிச்சயமே என்னை ஆசீர்வதிப்பார். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே மிகுந்த சொல்லுங்க பார்க்கலாம், மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், எல்லாம் ஒரு டெம்டேஷன். அதாவது இதெல்லாம் நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு வராதுன்னு ஒரு சபையோ ஒரு ஊழியனோ பிரசங்கம் பண்ணினால் அவன் கள்ள போதகன். திரும்ப சொல்றேன், நமக்கு டெம்டேஷன் வரும், ட்ரிபுலேஷன் வரும், மறுபடிய பர்சிக்யூஷன் வரும், எல்லாம் வரும். இவை எல்லாவற்றிலும் நம்ம வாழ்வோம். எதுவுமே வராதுன்னு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்களுடைய பிரசங்கத்தை கேட்காதீங்க. புதிய ஏற்பாட்டு சத்தியம் அதல்ல. புதிய ஏற்பாட்டுடைய ட்ரூத் வேற. ப்ராஸ்பரிட்டியை மட்டும் பேசினா புரியல, நீங்கள் செழிப்பா இருப்பீர்கள், நீங்கள் கோடீஸ்வர ஆவீர்கள். நான் சொல்றேன், அம்பானி மாதிரி அதானி மாதிரி நீ ஆயிரு. நான் இம்மீடியட்டா இறங்கி ஆண்டவரே இவனை நீ ஆக்குனீர்னு நான் சாட்சி சொல்றேன். உன்னால கனவு கண்டா கூட ஆக முடியாது. புரியல? ஏன் அதெல்லாம் அவன் கையில் வச்சிருக்காயா, அவன் கையில் இருக்குது. எவன் கையில்? வாய்த்தானே சொல்லுங்க. அவன் கையில் இருக்குது. எவன் கையில் ஒப்பு கொடுத்தாரோ அவன் கையில் இருக்குது. இன்னும் லீஸ் முடியல. புரியல? ஏதோ உனக்கு பிட்டை போட்டதுக்காக, உனக்கு ஒரு பீஸை போட்டதுக்காக அந்த தோடி துடிக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு ஓடிக்காரை கொடுத்தார், ஹல்லேலூயான்ற. டேய் லூசு, இது அவனுக்கு போட்ட பிச்சைடா. பரலோக மகிமை வேறடா. நான் நினைக்கிறேன், நான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சுட்டு அதிலோட உங்களால் சுகமாக வாழ முடியுமா? தேவ சமூகம் இல்லாமல் உன்னால் எங்கேயுமே சுகமாக வாழ முடியாது. என்னங்க தாவீது சொல்கிறாங்க, 1000 நாட்கள் நான் ஆண்டவரே ஆகாமிய கூடாரத்தில் வாழ்வதை பார்க்கல உம்முடைய வீட்டில் தங்கி இருப்பதை வாசலில் இருக்கதே எனக்கு நலன்றான். அவன்கிட்ட இல்லாத சொத்தா பத்தா? பாருங்க, அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்தான். 5000 புருஷர்கள் மட்டும் சாப்பிட்டாங்க. மனைவியில் செத்தா 10,000 பேர். சிறுவன் ஒருத்தன் வந்திருக்கான். அப்போல்லாம் குடும்ப கட்டுப்பாடுலாம் கிடையாது. ஒரு வீட்டுக்கு 2 பேர்லாம் கிடையாது. அப்போல்லாம் 8. நானே போன சமுதாயத்தை கேட்குறேன், 9 பிள்ளை பெத்தன்றான் ஒரு ஆள். புரியுங்களா? 9ஆ பேர்? நீ உங்கள் பிள்ளை இப்போ இங்கே யார் வீட்டில் இருக்கீங்கண்ணே? 7வது வீட்டில் இருக்கேன்னார். எப்போ 8வது வீட்டுக்கு போவீங்கன்னார். அடுத்த மாதம் போயிடும் அப்படின்னார். புரியல? 9 பிள்ளை. புரியல? ஏன் நம்ம குறைச்சே போடுவோம், 3ன்னு வச்சுக்கோ. மீட்டிங்க்கு 3 தான் போச்சு, மற்றதெல்லாம் கோச்சிக்கிட்டு வீட்டில் இருந்துருச்சுன்னு வைங்க, அடங்காது. இன்னைக்கு எதெல்லாம் சபைக்கு வரலையா அதெல்லாம் அடங்காது. புரியுது? அந்த 3 மட்டும் இருக்குன்னு வைங்க. புரியுங்களா? யோசிச்சு பாருங்க, என்ன ஆச்சு? 10,000, 15,000, 25,000 பேர். 5 அப்பம் 2 மீன் 25,000 பேரை சாப்பிட வச்சிருக்குன்னா அது உண்மையினால நடந்துச்சா? கொஞ்சம் உண்மையினால நடந்துச்சா? இருக்கிறதுனால நடந்துச்சா? நீங்க நினைக்கிறீங்க இது போயிடுச்சுன்னா நமக்கு எது இருக்காதே நீங்க நினைக்கிறீங்க. பார்த்து தப்பு. ஆபிரகாமுக்கு நல்லா தெரியுங்க, தான் இருக்கிறது ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. இதை விட்டா வேற சந்ததி இல்லை, இதை விட்டா வேற வாழ்க்கையும் இல்லை. இந்த நிலையில ஆண்டவர் கொடுன்னு சொன்னப்ப மறக்காம மறுக்காம மறைக்காம தேவ சமூகத்தில் கொண்டு போய் செலுத்தினான். பார்த்தீங்களா? அந்த தான் கொஞ்சத்தில் உண்மை. இப்போ மகதோனியா சபையை பார்த்தீங்கன்னா இந்த உண்மை ஒரு தீவிரவாதி உண்மைங்க. எனக்கு ரொம்ப இந்த இடத்துல புரிச்சிங்கன்னா, அவன் மகதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையில் இருந்திருக்கிறீர்களே, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தோம். என்னங்க கொடிய தரித்திரமுடையவர்களாக? உபத்திரவன்றதை வச்சுங்க, ஏதோ ஒரு காத்து அடிக்கிறதுனா கூட ஏத்துக்கலாம். இப்ப அடிக்கிறது இன்னொரு காத்து. என்ன காத்து? பாவர்ட்டி, தரித்திரம். தரித்திரம்னா உங்களுக்கு அதாவது எப்படி சொல்றது, சிறுமை என்பது வேற, வறுமை என்பது வேற, தரித்திரம் என்பது வேற. வறுமைன்றது நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம். தரித்திரம்னா அங்க ஒண்ணுமே இல்லை, பண்ட பாத்திரத்தை தான் விற்கணும்.
இதான் நிலை, இதான் தரித்திரம், கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம். சொல்லுங்க வாய் திறந்து, மிகுந்த உபத்திரவம். சொல்லுங்க, மிகுந்த உபத்திரவம், மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம், மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், கொடிய தரித்திரம். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, என்ன வந்துச்சான்? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. சொல்லுங்க, என்ன வந்துச்சான்? என்ன சந்தோஷம் வந்துச்சா? பரிபூர்ண சந்தோஷம். என்ன வந்துச்சா? பரிபூர்ணம். மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அந்த காணிக்கையை சிரிச்சு தான் போட்டா என்ன? சிரிப்பு வரல பாஸ்டர், ஆனா அவனுக்கு சிரிப்பு வருது சிஸ்டர். மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், மிகுந்த சந்தோஷம். இதுதான் கிறிஸ்டியன் லிவிங். இல்லாமை வேற, இயலாமை வேற. புரியுங்களா? இங்க பாருங்க, இவங்க இல்லாமையில வாழ்ந்தவங்க இயலாமைன்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே இல்லை. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சு வாழ்றோம்னா, அந்த இல்லாமையை இயலாமையாவே ஆக்கிறோம். பாருங்க, சந்தோஷத்திலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்களா? மிகுந்த உதாரத்துவமாய். என்னங்க தரித்திரம், உபத்திரவம், இதுல எப்படிங்க சிரிச்சுக்கிட்டே உதாரத்துவமா கொடுத்துருப்பான்? அந்த 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 பானையில், இந்த பானையில் நான் வச்சுருந்தேன் பாரு, இந்த 10 ரூபா நோட்டெல்லாம் மறந்துட்டேன். எடு, பவுலடிகளார் வந்திருக்கிறாரு கொஞ்சம் அந்த நோட்டில். எந்த பானையிலப்பா? அது எப்பப்பா வச்சிங்க? வச்சேன், என் அவசரத்துக்கு உதவுன்னு. இந்த எடுப்பா. ஏங்க, நம்மள்ட்ட 2 பித்தளை பாத்திரம் இருக்கேங்க, அதை கொடுத்து விட்டா கூட. ஆமாடி, அதை விற்ற கூட அவர் மிஷினரி கொண்டு போயிடுவார்ல. ஆமாம், அந்த பித்தளை பாத்திரம். ஆமாம், ரைட்டு. உடனே பவுலடிகளை அனுப்புன ஆள் உட்காந்துருக்காங்க. ஏன் நாங்கள் கிளம்பட்டுமா? இருங்க, உங்களுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய வெகுமானங்கள், ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் நிறையா இருக்கு. வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ண, கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். ஒரு பவுல் விட்னஸ் அடிக்கிறார் பாருங்க, டிக்ளரேஷன். இந்த இடத்துக்கு வந்தாலும் நான் இதை போல இருப்பேன்றவங்க அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இருந்ததை கொடுக்கிறது, இருக்கிறதையே கொடுக்கிறது, இல்லாததில் கொடுக்கிறது. நான் சொல்றேன், பணம் அல்ல, பணத்தை மனதில் கொண்டு வராதீர்கள். மனது, இந்த கொஞ்சத்தில் உண்மை எவ்வளோ பெரிய வெளிச்சமாக பரிசுத்தவான்களை மாற்றிருப்பாங்க. பவுல் தெசலோனிக்கே சபையில் எழுதுறப்பெல்லாம் அவங்க உபத்திரவத்துக்காக ஜெபம் பண்ணுறதையும், அவங்க உபத்திரவத்தில் விசுவாசமாக இருக்கிறதையும், உபத்திரவத்தில் நற்சாட்சியாக இருக்கிறதையும், கஷ்டப்படுறப்ப வேதனைப்படுறப்ப அவங்க பரிசுத்தத்தில் நிலை குலையாமல் இருக்கிறதுலையும் பவுல் சாட்சியாகவே பேசுகிறாருங்க. அதாங்க கொஞ்சத்தில் உண்மை. இன்னும் இப்படி சொல்லட்டுமா, அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவர் தான் பாஸ்டர், நல்ல சிஸ்டர் தான், கொஞ்சம் முற்கோபம். என்னது? சொல்லுங்க. கொஞ்சம் முற்கோபம். இப்ப அவங்க நல்லவங்க தான் சொன்னது பெருசா தெரியுமா, கொஞ்சம்னு சொன்னது பெருசா தெரியுமா? கொஞ்சம் தான். சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர், அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர், நல்ல பாஸ்டர். என்ன மனுஷன் விடுக்குன்னு பேசுவார். நல்ல பாஸ்டர்னு சொன்னது பெருசா எனக்கு தெரியல, அவன் விடுக்குன்னு பேசுவான்றதுனால ஐயோ அவன்கிட்ட படுக்கு நான் ஓடி போயிட்டே இருக்கிறேன். தைலக்காரனுடைய தைலத்தை செத்த ஈக்கள் நாரி போக பண்ணும், அப்படியே நாணத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றிருக்கிறவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். கொஞ்சம் சொல்லுங்க. எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தான் பாஸ்டர், கொஞ்சமாக குடிப்பார் பாஸ்டர். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தான் பாஸ்டர்,
சரியான அடிப்பார் பாஸ்டர். எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க தான் பாஸ்டர், ஆனால் சண்டைக்காரவங்க பாஸ்டர். உடனே அதுக்கு நம்பால் கூட கமெண்ட்ஸ், எங்கே நல்லது ஒன்று இருக்க இடத்துல கொஞ்சம் கெட்டது இருக்க தான் செய்யும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். வேதம் அட்ஜஸ்ட் பண்ணாது. உலகம் வேணா அட்ஜஸ்ட் பண்ணி போகும், வேதம் அட்ஜஸ்ட் பண்ணாதே. வேதம் அட்ஜஸ்டபிளுக்காக எழுதப்படல, ட்ரூத்ஃபுல்னஸ்க்காக எழுதப்பட்டது. முடியாத ஒன்றை பின்பற்ற சொல்லி இயேசு யாரையும் அழைக்கல. முடிக்க கூடியது, நடக்க கூடியதையும் பின்பற்றதான் இயேசு நம்மளை அழைச்சிருக்கிறார். கொஞ்சம் உண்மையா இருங்களேன். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் உண்மைக்கு வாங்களேன். இருந்ததுல உண்மை, இருக்கிறதுல உண்மை, இல்லாததுல உண்மை. வாங்களேன். முடியுமா? முடியும். சாத்தியமா? சாத்தியம். 17 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சபையில் இருந்த ஒரு சகோதரருக்கு ஒரு அவசர உதவி. அந்த காலகட்டத்தில் ஒரு 50,000 ரூபா பணம் எடுத்து அந்த உதவி செஞ்சு அனுப்பினேன். வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் லீனாவுக்கு உடல்நல குறைவு, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணியிருக்கேன். அவங்க நார்த்து போயிட்டாங்க. அந்த மனிதர் பாருங்க, கரெக்டாக அந்த தேதியில் என்னை பார்க்குறதுக்காக வந்து இறங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறார். நியூ நம்பராக இருக்கே, என்னன்னு கேட்குறேன். நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். என்ன பற்றி சொல்கிறீங்க? அப்படியா, நல்லா இருக்கீங்களா? குடும்பம் நல்லா இருக்கு? எல்லாத்தையும் விசாரித்தேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னாரு. கொஞ்சம் வெளியே இருக்கிறேன்னே. இல்லை உங்களை பார்க்கறாரு. இல்லை சிஸ்டர் உடம்பு சொல்ல ஹாஸ்பிட்டல். நேராக மருத்துவமனைக்கு வந்தார். என் கூட வந்து காஃபி குடித்தார். உட்காந்து குடிச்சிட்டு, பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. எனக்கு எதுக்கு சொல்கிறீங்க, எதுக்கு இது அப்படின்னேன். இல்லை பாஸ்டர், உங்கள்கிட்ட வாங்கினது நீங்கள் மறந்துருப்பீங்க, இன்னும் கொண்டு போய் கொடு அப்படின்னு மனசில் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. கொடுத்துருப்பேன். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அம்மா எனக்கு ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தா கூட அவங்களோட நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த நோட்டில் நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். பீட்டருக்கு 500 ரூபா கொடுத்துருக்குறேன்னு எழுதியிருப்பாங்க. நான் கொஞ்சம் நல்லா அப்படியே கையில் காசோடு அப்படி இருக்கிற மாதிரி அவங்க மனசுக்கு தோணுச்சுன்னா, பீட்டர் அந்த 500 ரூபாயை கொடு அப்படின்னுவாங்க. உடனே எடுத்து கொடுத்துருவேன். அது எங்கள் அம்மா எனக்கு எதுக்காக கற்றுக் கொடுத்தாங்கன்னா, உண்மைக்காக கற்றுக் கொடுத்தாங்க. என்கிட்ட 500 ரூபா வாங்குறதுனால எங்கள் அம்மா சந்தோஷப்படலை, நான் உண்மையாக இருக்கிறதுனால சந்தோஷப்பட்டேன். கடைக்கு போயிட்டு வந்தோம்னா எங்கள் அம்மா கையில் பில்லை கொடுத்து மிச்ச காசை கொடுக்குற பழக்கம் எங்களுக்கு பழக்கினாங்க. இப்போ நிறையா வீட்டில் நிறைய பிள்ளைங்க ஃப்ராட் பண்ணுது. அம்மா வாங்க அனுப்புனுச்சுன்னா சாக்லேட் வாங்கிக்குவேன், அது வாங்கிக்குவேன், இதை வாங்கிக்குவேன். அவன் ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பான், மேலே ஊ போட்டு, கீழே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அம்மாட்ட காசை சரண்டர் பண்ணுவோம். இந்த பழக்கம் அப்போலேருந்தே உண்டு. எங்கள் ஊழியக்காரங்களும் ஏதாவது சாமான்லாம் வாங்க சொன்னோன்னா போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என் டேபிளில் கொண்டு வந்து அந்த சில்லறையோடு வைப்பாங்க. அவங்க வாங்கிட்டு போன காசு எனக்கு பெருசாக தெரியாது, அந்த டேபிளில் வச்ச 2 ரூபா எனக்கு பெருசாக தெரியும். ஏன் அப்படின்னா, நான் கொடுத்ததில் அவன் உண்மையாக இருந்தானோ இல்லையோ, ஆனால் இனி கொடுக்க போகிறதில் அவன் எப்படி இருக்க போகிறான்னு வச்சு தான் அவனுடைய எதிர்காலம். கொஞ்சங்க நான் சொல்லட்டுமா, இந்த உலகம் மாயை நிறைந்த உலகம், உண்மையற்ற உலகம். ஆனால் நம்மளால் மட்டும்தான் உண்மையாக வாழ முடியும். ஐயோ உண்மையாக வாழ்கிறோமே, இதுக்கு தேவன் நீதி செய்வாரான்னா கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார். வேதம் நமக்கு எடுத்து காட்டுங்க. ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபிரகாமுடைய குழந்தையை தேவன் அங்கீகரித்தார். அதான் நான் சொல்றேனே, அந்த உண்மையை தேவன் அங்கீகாரப்படுத்துறான்றதை நீங்க மறந்துடாதீங்க. என்னங்க, நீங்க அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டத்தில் 5 அப்பம் 2 மீன் கொடுத்தவன் பெருசா பேசப்பட்டானா, சீசர்கள் பெருசா பேசப்பட்டாங்களா? சொல்லுங்க. ஹைலைட் யாருங்க? ஹைலைட் யாருங்க?
ஜெபர். ஐஸ்வர்யவான் பெருசா பேசப்பட்டாங்களா, விதவை பெருசா பேசப்பட்டாளாங்க? விதவை தான் பெருசா பேச. இவ்வளோ சபைக்கு பவுல் எழுதின நிருபங்கள் எத்தனை இருந்தாலும் மக்கோதோனியா நாட்டு சபையை பற்றி தாங்க அவ்வளோ ப்ரொக்ளைமா, அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா, மேற்கூறியா சொல்றாருங்க. வேதமும் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கவலையே படாதீங்க, தைரியமா போங்க. உங்க உண்மை உங்களை காக்கும். கர்த்தருடைய மேன்மையை நீங்க பார்ப்பீங்க. இதெல்லாம் கடந்து வந்தவங்கெல்லாம் கஷ்டத்தில் தாங்க கடந்து வந்தாங்க. ஆனால் கஷ்டப்பட்டுட்டே வாழல. அவங்களுடைய மேன்மை பெருசாக இருந்துச்சு. உங்கள் மேன்மையும் பெருசாக இருக்கும். உண்மைக்குன்னு தேவன் ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறத தந்தீங்க, ஸ்தோத்திரம். இப்போ இருக்கிறதே தந்தீங்க, ஸ்தோத்திரம். இல்லாததுலேயும் கொடுக்க பழகுங்கள். இல்லாததையும் கொடு. இந்த மாதம் சம்பளம் வரல, கவலைப்படாத. கர்த்தர் கொடுப்பேன்னா கொடுப்பேன். அந்த முடிவோட வாழ், அந்த மனநிலையோடு வாழ். இல்லவே இல்லை, அந்த கொடுக்கிற மனநிலையோடு வாழ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பணம் மட்டுமல்ல, மனம். திரும்ப சொல்றேன், பாஸ் ஏதோ பண பிரசங்கம் பண்றார், இல்லை, மனம் மனம் மனம். சில கவரில் சில்லற காசா போட்டு எனக்கு கொடுப்பாங்க. சில கவரில் 20 ரூபா 10 ரூபா நோட்டாக இருக்கும். என்னுடைய அடைக்கலமான பையில் அதுதான் இருக்கும். பிரைஸ் எல்லாம் எதுக்கு தெரியுமா? அது உண்மை. சொல்லுங்க, அதுக்காக நீங்களாம் பொய்யா கொடுத்தீங்கன்னு சொல்ல, அது கொஞ்சத்தில் உண்மை. அந்த காசை பார்க்கும்போது தெரியுங்க, அந்த 1 ரூபா பழுத்து போய் கிடக்கும், 1 ரூபா துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். சில அம்மாமார்கள், சில விதவை அம்மாமார்கள் கூட கொடுப்பாங்க பாருங்க, அது என் பேக்கில் வச்சிருப்பேன். ஏன்னா அது உண்மை. பிரைஸ் எல்லாம் ஆளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போம். எத்தனையோ துரோகம் நான் செய்தே, அத்தனையும் நீ மன்னித்தீ. இரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தரேவும் அன்பு கீடா, நித்தம் செய்வேனும் சேவையை. உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம் உருகுதையோ. எடுங்கடா. உத்தமரை நீ நைக்கையிலே, கள்ளன் என்னை தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைக்கவா. சுத்தநேவும் அன்பு கீடா, நித்தம் செய்வேனும் சேவையை. அப்படியே ஒரு அருமையான பாஸ்கர்தாசன் ஐயா பாடின பாடல். கையை வைத்து எம்பிஐ சர்ச், மெட்ராஸ் பெண்டிகாஸ்ல அந்த காலத்தில் வருஷத்துக்கு ஒரு கேசட் வெளியிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒவ்வொரு பாடலும் உடைக்கும். கையை வைத்து, உண்மை இல்லாத நிலையப்பா, உண்மை இல்லாத நிலை, உண்மையற்ற நிலை. ஆண்டவரே இறங்குங்க. உண்மை இல்லாத நிலை, உண்மையற்ற நிலை, இறங்குங்கப்பா. உங்க இரக்கத்தை நாடுகிறோம் தெய்வமே, உங்க இரக்கத்தை நாடுகிறோம். கொஞ்சத்துல உண்மை, கொஞ்சத்துல உண்மை. ஆவியானவரே உதவி செய்யுங்க, ஆவியானவரே உதவி செய்யுங்க.
பரிசுத்த ஆவியானவரே உதவி செய். என் உண்மையற்ற நிலை, உண்மையற்ற பேச்சு, உண்மையற்ற பார்வை, பொய்யான வாழ்வு, மாயான வாழ்வு, ஆண்டவரே பொய் வசனிப்பையும் கபட வசனிப்பையும் பொய் உதடுகளையும் எனக்கு தூரப்படுத்தும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். கொஞ்சத்துல உண்மைப்பா, கொஞ்சத்துல உண்மை. உண்மையற்ற நிலைதானப்பா என்னை டேமேஜ் பண்ணுது, என் ஃபேமிலியை டேமேஜ் பண்ணுது, என் சந்ததியை டேமேஜ் பண்ணுது. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இருக்கிறதுல கொடுக்கறதுல என்னப்பா இருக்குது? அதை நீ ஏற்றுக்கொள்றீங்க. ஆபேல் கொடுத்தா ஏற்றுக்கிட்டீங்க, நோவா கொடுத்தாரு ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இருக்கிறதையே கொடுத்தானே ஆபிரகாம், இருக்கிறதையே கொடுத்தாலே சாரி பார்த்து விதவை, இருக்கிறதையே கொடுத்தாலே அந்த விதவை. அந்த லிஸ்ட்ல நாங்க வரணும் ஆண்டவரே. அந்த கொஞ்சத்துல உண்மையை காணப்படணும். அப்போதான் நாங்க உபத்திரவ காலம் வந்தாலும் கஷ்ட காலம் வந்தாலும் எங்களை சந்தோஷமாய் படைக்கிற இருதயம் எங்களுக்கு உண்டாகும் ஆண்டவரே. கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ கையிலே உம்மை அல்லால் வேறே தெய்வம் உண்மையாய் உண்மையாயில்லை கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைக்கவா சொல்லடங்கா நேசத்தாலே உம் சொந்தமாக்கி கொண்டீரே. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி, உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி, உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி, உங்க சமூகத்துக்காய் நன்றி. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறதுக்காய் நன்றி. உங்க வேர்டு எங்களை என்கரேஜ் பண்ணுது, உங்க வேர்டு எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, உங்க வேர்டு எங்களை ரெக்டிஃபை பண்ணுது, உங்க வேர்டு எங்களை ரிஃபைன் பண்ணுது. அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஊழியக்காரனாக என்னையும் எங்கள் விசுவாச பிள்ளைகளையும் உங்களுடைய வார்த்தை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தையோடு வீடு திரும்புறாங்க. பேசுங்க, இரவும் பகலும் பேசுங்க, இடைவிடாம பேசுங்க. உங்களுடைய பிள்ளைகளோடு இருங்க, மகிமையா வழி நடத்துங்க. எங்க பிள்ளைகள் சோர்வுகள் நீங்கட்டும். உபத்திரவத்தில் அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அவங்க பாடுகள் அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அவங்க பலவீனத்தில் அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அவங்க சோதனையில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். சீக்கிரமாய் தப்புவிப்பேன், சீக்கிரமாய் கனம் பண்ணுவேன், சீக்கிரமாய் எங்கள் பிள்ளைகளை உயர்த்துவேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you.